கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அவர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலையில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த இரவு நேரத்திலே ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1065. ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். ஒருவேளை வீட்டில் கையில் பைபிள் இருந்துச்சுன்னா நீங்க எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல். இப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இப்பவுமே அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் தினம்தோறும் இணைந்திருக்கிறீங்க. செம்மையானதை செய்யாமல். இப்ப இந்த நிறைய குடும்பத்துக்குள்ள என்ன இதயத்துல இருக்கு அப்படின்னா, செம்மையானது யோசிக்கிறதே கிடையாது. நம்ம எப்படி வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பக்கத்து வீடு எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்ப அந்த அளவுக்கு இருதயத்துக்குள்ளே ஒரு கடினம், இருதயத்துக்குள்ளே சுயம் தனக்கு மட்டும்தான், தான் மட்டும்தான். நான் வீடு கட்டி நானு, என் குடும்பம், என்னுடைய பேரம்பேத்தி, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பக்கத்து வீட்டுல ஒரு ஏழை எளிய ஜனம், ஒரு ஏழை விதவையா இருப்பாங்க, அம்மா அப்பா இல்லாம இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும், காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும். ஒரு 2000 ரூபா இல்லை ஒரு 5000 ரூபா அந்த பிள்ளை பார்த்தா ஒரு டிகிரி எழுதி முடிச்சிடும். ஆனால் இவங்க பார்த்தா சகல செழிப்போட இருப்பாங்க. ஒரு 5000 ரூபா நல்லா படித்து பாஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒரு வாலிப பிள்ளை படித்து நல்லா பாஸ் ஆயிரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் படிக்க வேண்டிய வாலிப பிள்ளைகள் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ ஒரு மெடிக்கல் ஷாப்லேயோ நிறைய இடத்துல போய் ஏன் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட, காலேஜ் ஃபீஸ் கட்ட, அதுக்குள்ள தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறதுனால அந்த பிள்ளையோட வாழ்க்கை பாதிலேயே நின்றுது. செம்மையானதை செய்ய அறியாமல் நிறைய குடும்பத்திலே எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா இஷ்டம் போல வாழ்ந்தால் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அப்ப அந்த சிலர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனுடைய கரத்துல இருக்கிறோம், தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு, நம்ம இருதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிக்காரு. நம்ம பேசுற வார்த்தை தேவனுக்கு பிரியமான வார்த்தையா இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு கசப்பான ஒரு வைராக்கியமோ, ஒரு பகையோ, ஒரு எரிச்சலோ, ஒரு கோபமோ, ஒரு மன்னிக்க முடியாத சுபாவமோ, இதெல்லாம் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா என்ன தெரியுமா போட்டிருக்கு? பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா இருக்கிறது, சகல துர்ச்செயல்களும் உண்டு. இதெல்லாம் இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப செம்மையானதை செய்ய அறியாமல் அப்படின்னா, அவங்க இருதயத்துக்குள்ள ஒரு வேறு, அந்த வேறு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, நைட் நேரத்துல ஒரு சமாதானமே இல்லை. சில வீட்டிலலாம் பணம் இருக்கு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, செழிப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, வீடே அரண்மனை போல இருக்கும். வீட்டில் பார்த்தா 2 பேர் இல்லை 3 பேர்.
வீடு பார்த்தா செழிப்பா இருக்கும். ஆனால் அவங்க இருதயம் பார்த்தா பாரமா இருக்கும். சில குடும்பத்துல என்ன நடக்கு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தாச்சு, ஊழியக்காரன்கிட்ட போயிட்டு இருந்தாச்சு, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறாங்க. ஆனால் இருதயத்துக்குள்ள பார்த்தா சமாதானமே இல்லை. பணம் அக்கௌண்ட்ல இருக்கு, எல்லாமே இருக்கு, நகை இருக்கு, சொந்த வீடு இருக்கு, சொந்தமா கார் இருக்கு, சொந்தமா பிசினஸ் இருக்கு, பேரம்பேத்தி பிள்ளைகள் எல்லாமே இருக்காங்க. ஆனா சமாதானம் மட்டும் இல்லை. என்ன காரணம்? செம்மையானதை செய்ய அறியாமல். எப்படி வாழணும் ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் உண்டு. காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் வாசிக்கணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், ராத்திரி தனி ஜெபம் பண்ணணும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும், குடும்ப ஜெபம் பண்ணணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடணும். இரவும் பொழுதுமா வேதத்தை தியானிக்கணும். அவருடைய பார்வையிலே நம்ம எப்படி இருக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமுமே 24 மணி நேரம் தூங்குறதுக்கு தனியாக டைம் கொடுத்துருக்காரு, சாப்பிட்றதுக்கு டைம் கொடுத்துருக்காரு, வேலை செய்யறதுக்கு டைம் கொடுத்துருக்காரு, ஃபோனில் எத்தனையோ காரியத்துக்கு டைம் கொடுத்துருக்காரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை எந்த அளவுக்கு நம்ம தேடுகிறோம்? செம்மையா வாழ்ந்தா மட்டும்தான் தேவனை தேட முடியும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மையே இல்லை. உண்மையே இல்லை. நான் சொல்றது உண்மையா பொய்யா? சில குடும்பத்துல யோசிப்பீங்க, பிரதர் என்ன பிரதர், உள்ளதான் சொல்றேன். நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. ஆனா வெளியே தெரிய மாட்டுது. வழக்கத்தின்படி சர்ச்சைக்கு போயிருந்தாங்க, வழக்கத்தின்படி போயிருந்தாங்க. ஆனா இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? நம்ம இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? தேவன் பார்ப்பாருப்பா. ஒரு மனுஷன் பார்க்கல, தேவன் பார்ப்பாரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செம்மையான வழியை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அதனால வரக்கூடிய ஆபத்து தான் அதிகம். சில குடும்பத்துல என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? ஆதியில் உள்ள அன்பு இருக்கா? செம்மையான கருத்தை யோசிக்கிறோமா? நம்ம பேசுற வார்த்தையில செம்மையான வார்த்தை இருக்கா? செம்மையான செய்கை இருக்கா? இதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தாச்சுனாலே பல ஆன்சருக்கு உடனே பதில் கிடைச்சிடும். ஏன்னா சில குடும்பத்துல என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், எல்லாம் யோசிக்கிறோம். இன்னைக்கு நிறைய வீட்டுல நேர்மையே இல்லை. நேர்மையே இல்லை. எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம், எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களே. தேவன் துக்கப்படுவார்ல? தேவன் துக்கப்படுவாரா பட மாட்டாரா? இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா தப்பு தப்பா சம்பாதிக்கிறாங்க. நேர்மையா சம்பாதிக்கணும்னு சொல்லி யாரும் விரும்பவே இல்லை. நேர்மையா சம்பாதிச்சா நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போயிரும். ஆனா அடுத்தவனை ஏமாத்தி கொள்ளையடிச்சு சம்பாதிச்சா நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவான். பிசாசு ஏன் வாரான்? பிசாசு ஏன் வாரான்? நல்லா யோசித்து பார்ப்போமே. வாழ்க்கையில நேர்மை இல்லை, செம்மையானது செய்யலை. செம்மையானதை செய்ய அறியாமல் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் சில காரியங்கள் சொல்றேன், அது பிரயோஜனமா இருக்கும். பரிசுத்தவான்களை தப்பா பேசிடுவாங்க, தீமையான காரியம் செஞ்சிருவாங்க, துன்மார்க்கமான காரியத்தில் ஈடுபட்டுருவாங்க, களவாண்டு சம்பாதிப்பாங்க, கொள்ளையடிச்சு சம்பாதிப்பாங்க, மோசமான வழியில போய் சம்பாதிப்பாங்க. அந்த வருமானம் வீட்டுக்குள்ள வரும்போது அது எப்படிப்பட்ட வருமானமா இருக்கு? லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, இல்ல லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கியிருப்பாங்க. இது எல்லாமே தவறான வழியில போய் எப்படியாவது நான் ஒரு பெரிய ஆள் ஆயிரணும், எப்படியாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னாலே தீமையான காரியம் மட்டும்தான் செய்வான். அவர்கள் செம்மையானதை செய்யாமல். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல செம்மையான செய்ய அறியறதே கிடையாது. எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம யோபு 1ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்துல யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகணுமா இருந்தான். யோபு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நேர்மையா வாழ்ந்த மனுஷன், நீதிமானா வாழ்ந்த மனுஷன். இன்னைக்கு நேர்மையா வாழ்றதுக்கு நிறைய குடும்பத்துல விருப்பம் இல்லை. ஒரு 30 வருஷம் முன்பாக வேதக்காரங்க அப்படிம்பாங்க. வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா வேதக்காரங்கிட்ட போய் கேளுங்க, அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க செம்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, நேர்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டா நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஆனா இப்போ வாழ்ற காலம் வேதக்காரங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை காணோம். இந்த கடைசி காலத்திலே வேதக்காரங்க இருக்கிறாங்க. ஆனா எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறாங்க? இப்ப செல்போனை தான் நேசிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா லேப்டாப்பை நேசிக்கிறாங்க. வீட்டுல டிவி பெருசா மாட்டியிருப்பாங்க, கையில ரிமோட் எடுத்து வச்சுட்டு பல சேனலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை அதிலேயே நேரம் போயிடும். செம்மையானதை செய்ய அறியாமல் வீட்டுல வீடு பெருசா இருக்கணும், காரு பெருசா இருக்கணும், டிவி பெருசா இருக்கணும், வீட்டுல எல்லாமே பெருசா இருக்கணும். உண்மையான வருமானமா இருக்கா? நேர்மையான வருமானமா இருக்கா? உழைச்ச வருமானமா இருக்கா? சில வீட்டுல களவாண்டு சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆகான் சாபம், ஆகானுடைய சாபம். இந்த கடைசி காலம் ஒரு குடும்பம் செம்மையானதை செய்தால் தேவன் கூட இருப்பார். நேர்மையா வாழ்ந்தா கர்த்தர் கூட இருப்பார். நீதிமான வாழ்ந்தால் தேவன் கூட இருப்பார். வீட்டுல எப்ப பிரதர் பிரச்சனை வருது அப்படின்னா, செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்கிறார்கள். அரண்மனைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கொடுமை இருக்கான். இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இருக்கு? கொடுமை நடக்குது. மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்துறாங்க. மருமகளை ரொம்ப வேலை வாங்கி கொடுமைப்படுத்துறாங்க. மருமகனை வேற மாதிரி கவனிக்கிறாங்க, மருமகளை வேற மாதிரி கவனிக்கிறாங்க, பையனை வேற மாதிரி கவனிக்கிறாங்க, மகளை வேற மாதிரி கவனிக்கிறாங்க, புருஷனை வேற மாதிரி கவனிக்கிறாங்க, மாமியாரை வேற மாதிரி கவனிக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே வித்தியாசம் வருதுல்ல. உன்னை போல பெருனை நேசி அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமியார் அம்மா மாதிரி பார்த்தா முடிஞ்சிட்டு, மருமகளை தாம் பிள்ளை போல பார்த்தா முடிஞ்சிட்டு. அதுக்கப்புறம் இருதயம் கசப்போ வெறுப்போ பகையோ கோபமோ எரிச்சலோ எதுவுமே வராது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஒருமனப்பட்ட ஆவி இல்லை, நேர்மையான ஒரு வாழ்க்கை இல்லை. தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்கிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கொடுமையான காரியம் நடந்துட்டு இருக்கு. சில வீட்டுல வயசான பாட்டிக்கு சாப்பாடு போடாமே கொன்றுதாங்க. இப்ப அப்படிப்பட்ட அந்த கடைசி காலமா இருக்கு. என்னன்னு கேட்டா சாப்பிட மாட்டுக்காங்க அப்படிம்பாங்க. அந்த பாட்டிகிட்ட போய் பேசினா தெரியும். என் மருமக பேசி ஒரு சில மாசம் ஆயிட்டு என் பையன் பேசுறதே இல்லை, என் பேரன் பேசுறதே இல்லை. ஒரு மாசம் இல்லை 2 மாசம் முன்பாக ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. அந்த வீடு 1 கோடி ரூபா பெருமா, 1 கோடி ரூபா தாண்டி. கணவர் இறந்து போயிட்டாரு, 2 பேரன். அந்த தாய் வீட்டுக்குள்ள ஒரு ரூம்ல இருந்திருக்கு. மருமகன் பேசல, மருமக பேசல, பையன் பேசல, 2 பேரனும் பேசல. அந்த தாய் அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ரூம்ல மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு. வீட்டுல யாருமே பேசவே இல்லை. அந்த அம்மா பார்த்துச்சு, நான் டெய்லி அழுது அழுது வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல உள்ள எல்லா ஜாமானும் எடுத்துட்டு வேற தனியா ஒரு வீடு எடுத்து போயிட்டு. அந்த வீட்டுல இப்ப அந்த தாய் இல்லை. அவங்க 4 பேர் அப்படியே இருக்கிறாங்க.
அந்த தாய் எனக்கு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. பிரதர், ஒரே வீட்டில் இருந்தோம், மருமக பேசலை, 2 பேரன் பேசலை, பையன் பேசலை, அழுது அழுது ஜெபம் பண்ணேன். என்னையால் நிம்மதியாக இருக்க முடியல. மாத்திரை ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டேன். வயசாயிட்டு எனக்கு என்ன செய்யன்னு தெரில. நேராக வீடு ஷிஃப்ட் பண்ணி வேற இடத்துக்கு வந்துட்டேன் பிரதர். சகல செழிப்பான குடும்பம் தான். ஆனால் என் இருதயத்துக்குள்ளே இருக்கிற கவலை, வேதனை, ஒரே பையன்தான் பிரதர், ஒரே மருமக தான், 2 பேரன் தேவன் கொடுத்துருக்காரு. ஆனால் பேச ஆள் இல்லை. கணவர் இறந்து போயிட்டாரு. இப்போ நான் ஒரு வீட்டில் அனாதை போல இருக்கிறேன் பிரதர் அப்படி சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. வயசு பார்த்தா தாண்டிட்டு, ஆனா நிம்மதி மட்டும் இல்லை. அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் கொள்ளையையும் கொடுமையையும் குவித்து கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னா கொடுமை நடக்கு. சில வீட்டில் மருமகளுக்கு கொடுமை நடக்கு, சில வீட்டில் மாமியாருக்கு கொடுமை நடக்கு. 2 பக்கமே நடக்கு. சில வீட்டில் கொள்ளை நாள் சம்பாதித்த பொருளை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. களவாண்டு அடுத்த குடும்பத்தை ஏமாத்தி சம்பாதிச்ச பொருள் வீட்டில் இருக்கும். கொடுமை பிளஸ் கொள்ளை. ஒரு வீட்டில் கொடுமையான காரியம் இருக்கா, 2வது கொள்ளையான சம்பாதிச்ச பொருள் இருக்கா வீட்டில். சொத்து, அந்த டாக்குமெண்ட்லாம் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் போட்டு யார்கிட்டயோ விற்று துட்டு வாங்கிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க, கொள்ளையடிச்சிருவாங்க. எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பல மோசமான காரியத்தில் ஈடுபட்டுருந்தாங்க, ஆபத்தான காரியத்தில் ஈடுபட்டுருந்தாங்க. பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். லாஸ்ட்டு பார்த்தா பொருள் வாங்குறதுக்கும், வீட்டில் கொஞ்சம் நகை வாங்குறதுக்கும், சொத்து சேர்க்கறதுக்கும் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தா வியாதி, படுத்த படுக்கை, ஒரு நல்ல மரணம் இருக்காது. வீட்டில் பார்த்தா பாதி வயசில் பார்த்தா பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை, பிள்ளை இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் யாராவது செத்து போயிடுவாங்க. இதெல்லாம் பின்னாடி என்ன பிரதர் அப்படின்னா, கொள்ளை நாள் சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள கொடுமையான காரியம் இருக்கும். இப்ப சில குடும்பத்தில் உடனே ஒரு கேள்வி வரும், அது எப்படி பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். அதுக்கு அடுத்த வசனத்துல ஆன்சர் ரெடியா இருக்கு. ஆகையால் சத்துரு வந்து, சத்துரு வந்து அப்படின்னா பிசாசு வந்து. பிசாசு எப்போ வந்தான்? இவங்க செம்மையான ஒரு வாழ்க்கை வாழலை, வீட்டுக்குள்ள கொடுமை இருக்கு, கொள்ளை நாள் சம்பாதிச்ச பொருள் இருக்கு, களவாண்டு சம்பாதிச்ச பொருள் இருக்கு, லஞ்சம் வாங்கி சம்பாதிச்ச பொருள் இருக்கு. எத்தனை வீட்டுக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் சில வீட்டுக்குள்ள இருக்கு. ஆகையால் சத்துரு வந்து. இப்போ எல்லாருமே யோசித்து பார்க்கலாம். 3 பாயிண்ட் இருக்கு. முதல்ல செம்மையானதை செய்ய அறியாமல், அது முதல் பாயிண்ட். 2வது வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா கொடுமையான ஒரு பொருள் இருக்கு. 3வது கொள்ளை நாள் சம்பாதித்த பொருள் இருக்கு. இந்த 3 காரியம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது ஆகையால் சத்துரு வந்து. இப்ப சத்துரு எப்போ வந்தான்? செம்மையானதை யோசிக்கல, நேர்மையா வாழ்றதை யோசிக்கல, நேர்மையா வாழல, கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறாங்க, கொடுமையான காரியத்தில் ஈடுபடுறாங்க. சில குடும்பத்தில் மனுஷனை கொன்னே போடுறாங்க, ஒன்று பேசி கொள்றாங்க, இல்லை உயிரோடே கொண்டுருக்காங்க. அப்போ இது எல்லாமே கொடுமை தானே. சில குடும்பத்தில் 5 வருஷம் 10 வருஷம் பேசாமையே இருப்பாங்க, பேசாம இருந்தே கொல்லுவாங்க. இப்படி நிறைய குடும்பம் இருக்கு. சில வீட்டில் ஜெபகுரி வரும். என் கணவர் என்கிட்ட பேசி 15 வருஷம் ஆச்சு. நான் உடனே கேட்பேன், அப்போ நீங்கள் தனியாகவா இருக்கிறீங்க? இல்லை, என் வீட்டில் கணவர் இருக்கிறார், 15 வருஷமா என்கிட்ட பேச மாட்டார். இப்போ நிறைய குடும்பத்துக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு வேற ரூமு, இவங்களுக்கு வேற ரூமு.
பிள்ளைகள் பார்த்தா 2 பிள்ளைகள், வாலிப பையங்க வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ நிறைய வீட்டுக்குள்ள புருஷன் முன்னாடி பேசுறதே கிடையாது. இது பெரிய கொடுமைப்பா. இது பெரிய கொடுமை. டைவர்ஸ், ஆனா ஊனா டைவர்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இல்லைன்னா விட்டு கொடுத்து போறது, இல்லைன்னா மன்னிக்கிறது. இப்போ நிறைய குடும்பத்தில் நேரடியாக டைவர்ஸ். இதெல்லாம் கொடுமை லிஸ்ட்ல போயிட்டு இருக்கும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே கொடுமை தான். இப்ப நிறைய குடும்பத்திலே கொடுமை, கொள்ளை, அநியாயம், அக்கிரமம் இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ளே செழிப்பா இருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ள இருக்கும்போதே செல்போன் எடுத்து பார்க்குற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. கையில பைபிள் கொண்டு போக மாட்டாங்க, பாட்டு புக்கு கிடையாது, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, ஃபேஸ்புக் பார்க்குறாங்க. சர்ச்சு சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு, இவங்க வேற மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளேயே ஃபோன் எடுத்து பேசுறாங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? செம்மையானதை செய்ய அறியாமல், ஒரு குடும்பத்தில் செம்மையானதை செய்ய அறிந்து கொண்டால் ஆசீர்வாதம், கர்த்தர் கூட இருப்பார். இல்லை பிரதர், நாங்கெல்லாம் செம்மையானதெல்லாம் செய்ய மாட்டோம், என்னோட வாழ்க்கையெல்லாம் இஷ்டம் போல தான் இருக்கும், நாங்கள் அப்படியே தான் வாழ்வோம் அப்படின்னா அந்த இடத்துல சத்துரு வந்துருவான். சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு, இந்த செய்தி ஒரு முழு தேசத்துக்குள்ளே போகும். தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான். ஒரு வீட்டுக்குள்ளே பிசாசு வந்துட்டான் அப்படின்னாலே பலன் இருக்காது, சூழ்ந்து கொள்ளுவான். பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சு அப்படின்னா, பிசாசு வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா சூழ்ந்து கொள்வான். சமாதானம் இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, நிம்மதி இருக்காது, பலன் இருக்காது, தைரியம் இருக்காது, பயமா இருக்கும், போராட்டமா இருக்கும், குழப்பமா இருக்கும், மன அழுத்தமா இருக்கும், நிம்மதியே இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? செம்மையானதை செய்ய அறியாமல். ஒரு குடும்பம் செம்மையானதை செய்தால் ஆசீர்வாதம், கொடுமையா இல்லாம ஒழுங்கா வாழ்ந்தா ஆசீர்வாதம், கொள்ளையடிச்சு சம்பாதிக்காம உண்மையா சம்பாதிச்ச ஆசீர்வாதம். இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டு பிஸ்னஸ் பண்றாங்க, வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் பண்றாங்க, எத்தனையோ பிஸ்னஸ் நாட்டில் இருக்கு. உண்மையான வருமானமா இருந்தால் வீட்டுக்குள்ள வரும்போது தேவனும் கூட வருவார். ஆனால் பொய் சொல்லி பொருள் சம்பாதிக்கிறதுக்காக கொள்ளையடிச்சு சம்பாதித்தால், லஞ்சம் வாங்கி சம்பாதித்தால் அங்க பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான். ஆகையால் சத்துரு வந்து, ஐயா சத்துரு ஏயா வந்தான்? இடம் கொடுத்தாங்க வந்தான்ப்பா. சர்ச்சைக்கு போற பிள்ளைகள் தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான், ஜெபிக்கிற பிள்ளைகள் தான், சத்தியம் தெரிஞ்ச பிள்ளைகள் தான். ஒரு கல்யாணம் முடிக்கும் போது எத்தனை பவுனு, எத்தனை லட்சம், எவ்வளவு வீட்டில் தருவாங்க, எவ்வளவு வீட்டில் செய்வாங்க, எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கா, ஒரு நல்ல பிள்ளையா இருக்கா, நல்ல குடும்பமா இருக்கா, என் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் யோசித்தால் தேவன் கூட இருப்பார். இன்னைக்கு செம்மையானதை செய்ய அறியாமல் எவ்வளவு செய்வாங்க, எவ்வளவு தருவாங்க, எவ்வளவு பொருள் தருவாங்க, கார் தருவாங்களா, வண்டி தருவாங்களா, இடம் தருவாங்களா, சொத்து தருவாங்களா, பிஸ்னஸ் தருவாங்களா, அந்த கம்பெனி என் பேர்ல எழுதி வைப்பாங்களா? இதெல்லாம் செம்மையானதா? இதெல்லாம் நேர்மையானதா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஒரு குடும்பத்திலே நேர்மையாய் வாழ்ந்தால் எவ்வளவு கிஃப்ட், எவ்வளவு கிஃப்ட். இன்னைக்கு நேர்மையா வாழ்ற ஜனங்களாம் பார்க்க முடியலப்பா.
ரொம்ப கஷ்டமான காரியம் தான். அடுத்த குடும்பத்தை ஏசுறது, சபிக்கிறது. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். ஏசாயா 57 2ஆம் வசனம். ஏசாயா 57 2ஆம் வசனம். அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நேர்மையாய் நடந்தால் சமாதானத்துக்குள் பிரவேசித்து. ஒரு மனுஷன் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அவங்க நேர்மையா நடக்கணும். அப்பந்தான் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க முடியுமா? நைட்டு படுத்த ஒரு சமாதானமான ஒரு தூக்கம் வரணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில நேர்மை காணப்படணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தாறுமாறு மட்டும்தான் இருக்கு. நிறைய வீட்டுல நேர்மையே இல்லை. ஒரு மனுஷன் பரலோகத்துல போகணும் அப்படின்னா இப்படிதான் போக முடியும். ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே பைபிள் லா சட்டம். தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல படுத்து தூங்கினா நிம்மதியே இல்லை, இளைப்பாறுதலே இல்லை. கடைசி வசனம் இது. நம்ம இந்த பூமியில முடியக்கூடிய நாட்களில் உள்ள கடைசி வசனம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுவார்கள் அப்படிம்பாங்க. நம்ம இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை சமாதானமா இருக்கா? செம்மையான வாழ்க்கை இருக்கா? ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு. ஒரு குடும்பத்துக்குள்ளே சத்துரு வந்துட்டான் அப்படின்னாலே அந்த வீடை ஃபுல்லா சூழ்ந்து கொள்வான். உன் பலத்தையும் உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான். அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிசாசு வீட்டுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னாலே அந்த குடும்பத்தை ஃபுல்லா சுத்திடுவான். அதான் பாவக்கட்டு, துன்மார்க்கமான கட்டு, மரணக்கட்டு. அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. வெளியில வர முடியாது, என்னன்னே புரியாது, எதுல என்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியாது. அவங்க பார்த்தா 10 வருஷம் முன்னாடி ஒரு சொத்தை வித்து கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா காரு, பங்களா, வீடுன்னு சொல்லி சகல செட்டில்மெண்ட் எல்லாம் ஆயிருக்கும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா படுத்த படுக்கையில் இருப்பாங்க, வியாதியோடு இருப்பாங்க, நிம்மதியே இருக்காது. ஏன்னா 10 வருஷம் முன்னகுட்டி செம்மையாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க, கொள்ளையடிச்சு சம்பாதிச்சிருப்பாங்க, கொடுமையான காரியத்தை ஈடுபட்டிருப்பாங்க. மாமியார் சொத்தை அப்படியே நேராக கையெழுத்து போட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துருவாங்க. மாமனார் சொத்தை அப்படியே கையெழுத்து போட்டு மொத்தமாக ஏமாற்றி வாங்கிடுவாங்க. மொத்தமாக அவ்வளத்தையும் களவாண்டுட்டு விட்டுருவாங்க. இதெல்லாம் கொடுமை, கொள்ளை. ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு. ஒரு குடும்பத்துக்குள்ள பிசாசு வந்தால் சூழ்ந்து கொண்டு சுத்திடுவான், அப்படியே சுத்திடுவான். அவங்களால மூச்சு விட முடியாது, நிம்மதி இருக்காது, மன அழுத்தத்துல இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுக்குள்ள நார்மலா நடந்துட்டு இருக்கும், வெளியே தெரியாது. ஆனா நைட் நேரத்துல பார்த்தா பிரதர் அவங்க ஜெபம் நாங்க கேட்கிறோம் பிரதர் அப்படிம்பாங்க. அவங்க எப்படி சம்பாதிச்சாங்க, பிள்ளைய எப்படி கல்யாணம் முடிச்சாங்க, பையனை எப்படி கல்யாணம் முடிச்சாங்க, சொத்து எப்படி சேர்த்தாங்க, எப்படி கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, எப்படி பிரைவேட் வேலை பார்க்குறாங்க, எப்படி வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, எல்லாமே தேவன் பார்ப்பார். செம்மையாய் வாழ்ந்தவர்கள், நேர்மையாய் வாழ்ந்தவர்கள். இன்னைக்கு அப்படி ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? ஏன்னா என் வாழ்க்கையில நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்ப்பா. செம்மையானது செய்ய அறியாமல். ஒரு மனுஷன் செம்மையானது செய்ய அறியல அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ள தாறுமாறான பிரச்சனை வந்துடும். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைலாம் வராது, தாறுமாறான பிரச்சனை. இப்போ கடைசி காலத்துல சில வீட்டுக்குள்ளலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, என்ன நடக்கு தெரியலப்பா அப்படிம்பாங்க. என் வீட்டுக்குள்ள என்ன நடக்கு தெரியல, நிம்மதி இல்லப்பா, ஒரு நாளும் நிம்மதி இல்லப்பா அப்படிம்பாங்க. என்ன காரணம்? செம்மையானதை செய்ய அறியாமல். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஒரே கொள்ளை, ஒரே கொடுமை, இந்த 2 பாயிண்ட் தான். குவித்து கொள்கிறார்கள், அதிகமா சேர்த்துட்டாங்களாம். கொடுமையையும் கொள்ளையும் குவித்து கொள்கிறார்கள், சேர்த்து வச்சுட்டாங்க. சொத்துலாம் சேர்த்து வச்சுட்டாங்க. நிறைய வீட்டுல சொத்து ரெடியா இருக்கு, பேங்க்ல அக்கௌண்ட் ரெடியா இருக்கு, பணம்லாம் ரெடியா இருக்கு, ஹாஸ்பிட்டல் 5 லட்சமா 10 லட்சமா கட்ட பணம் ரெடியா இருக்கு. ஆனா வந்த வருமானம் உண்மையான வருமானமா, செம்மையானது நம்ம வீட்டுக்குள்ளே அப்படிப்பட்ட பணம் தான் வந்துச்சா? நேர்மையா சம்பாதிச்ச பணம் தான் வந்துச்சா?
இல்லை ஏழை எளிய ஜனங்களை கஷ்டப்படுத்தி சம்பளம் கொடுக்காம. சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, அதில் ஏமாத்திடுவாங்க. மொத்தமா ஃபுல் அமௌண்ட்டை ஏமாத்திடுவாங்க, முழு அமௌண்ட்டை ஏமாத்திடுவாங்க. அந்த பணம் ஃபுல்லா அவங்க லக்ஸுரி லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கோர்ட்டு கேஸ் சொல்லி போய் பார்ப்பாங்க. ஏழை எளிய ஜனங்கள் ஜெயிக்க முடியாது. லாஸ்ட் இந்த பணம் நீ ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அவன் பார்த்தா லக்ஸுரி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் வீட்டில் போய் பார்த்தா சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டது போல அந்த குடும்பத்தை அப்படியே சூழ்ந்து கொண்டு, உன் பலத்தையும் உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவேன். சில குடும்பத்திலே தண்ணி அடிச்சுதான் தூங்குவோம். கேட்ட நிம்மதி இல்லை பிரதர். ராத்திரி நேரத்தில் தூக்க மாத்திரை போட்டு பார்த்துட்டேன், போதை நிறைய அடிமையில வாழ்ந்து பார்த்துட்டேன். எனக்கு ராத்திரி ஆனா எனக்கு தூக்கமே வராது. என் வாழ்க்கையில ராத்திரி தூக்கமே இருக்காது. தண்ணி அடிச்சு பார்க்க தூக்கம் வரமாட்டுது. என்ன காரணம்? எப்படி சம்பாதிச்சோம், எப்படி வாழ்ந்தோம், குடும்பத்துக்குள்ள இருக்கிற சொத்துலாம் உண்மையா சம்பாதிச்சதா, நேர்மையா வாழ்ந்ததா? கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்கிறார்கள். ஒரு குடும்பத்துல வருமானம் எப்படி வந்துச்சு? தேவன் அனுமதிச்சாரா? தேவன் ஆசீர்வதிச்சாரா? உங்க வீட்டுல இருக்க எல்லா சொத்தும் தேவன் தந்தது தானா? என் வீட்டுல ஒரு பேனா இருக்கு அப்படின்னா அந்த பேனாவை நான் கடையில போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணும். அதுதான் நேர்மை. வேற யாருக்குள்ள ஒரு பேனாவை கூட தூக்கிட்டு வந்து கூடாது. அது களவாண்ட பொசிஷன்ல ஆயிரும். கர்த்தருடைய பிள்ளைகள் அடுத்தவனுக்குள்ள பொருள் ஆசை, அடுத்த வீட்டில் உள்ள ஆசை, அடுத்த வீட்டில் உள்ள கார் ஆசை, அடுத்த வீட்டில் உள்ள இடம் ஆசை, அடுத்த வீட்டில் உள்ள வேலை ஆசை. எத்தனை கொடுமை சார், எத்தனை கொடுமை. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு தாயார் எனக்கு சொன்னாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக பணம் கொடுத்து வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் நான் அவங்கள்ட்ட சொல்லும்போது, லஞ்சம் சாபம் அப்படின்னு அவங்க என்னை அப்படி ஒரு மாதிரியே பார்த்தாங்க. இவன் என்ன சட்டம் பேசுறான் அப்படின்னாங்க. உள்ளதுதான் சொல்றேன். லஞ்சம் வாங்கினாலும் லஞ்சம் கொடுத்தாலும் சாபம் அந்த வீட்டில் இருக்கும். நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. வருஷம் வருஷம் அவங்களுக்கு அந்த பொசிஷன் வரும்போது பார்த்தா வேற யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னு கேட்டா அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏழை எளிய ஜனங்கள் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அந்த வேலை யாராவது வாங்கியிருந்தால் அவங்க வீட்டுக்குள்ள சாபமா போயிடும், கொடுமையா போயிடும். குவித்து கொள்கிறார்கள். இப்போ சில குடும்பத்துல லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்குறாங்க, பல லட்சங்கள் கொடுத்து. சில பொசிஷனுக்கு பல லட்சங்கள் பல கோடிகள் செலவு பண்றாங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்காக சில லட்சங்கள் சில கோடிகள் கூட செலவு பண்றாங்க. இதுதான் கடைசி காலம். கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்கிறார்கள். அந்த வசனத்துல எவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு பத்தில. கொடுமையையும் கொள்ளையும் குவித்து கொள்கிறார்கள். எதை எடுத்தாலும் லஞ்சம், எதை எடுத்தாலும் தீமை, எதை எடுத்தாலும் அக்கிரமம், வாயை திறந்தாலே போய், இது எல்லாமே கொடுமை லிஸ்டுக்குள்ள வந்துடும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக கொள்ளை அடித்து சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. குவித்து கொள்கிறார்கள். முக்கியமான பாயிண்ட் பா, 4வது பாயிண்ட் கூட குவித்து கொள்கிறார்கள். பாவத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தையும் உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான். உன் பலத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சில வீடுலாம் ஏலத்துக்கு போயிடும். லட்சக்கணக்கா கோடி கணக்கா கடன்ல போயிடுவாங்க, கஷ்டத்துல போயிடுவாங்க. அவங்க எப்படி பணம் சம்பாதிச்சாங்க, எப்படி என்ன நடந்துச்சு, அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க, இல்லை அவங்களுடைய தலைமுறை சாபம் இருக்கா,
இல்ல உங்க குடும்பத்துல யாராவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களா? தேவனுக்கு பிரியம் இல்லாம சம்பாதிச்சாங்களா? செம்மையானதை செய்ய அறியாமல் வீட்டுல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படினாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன்ல போய் பொய்யா பேசி எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது வாழணும், எப்படியாவது லக்ஸுரியா வாழணும். ஒரே மைண்டு தான் நல்லா இருக்கணும், அடுத்த குடும்பம் எப்படி போனாலும் பரவாயில்ல. இப்ப அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டாங்க. சத்துரு வந்துட்டான் அப்படின்னாலே தேசத்தை சூழ்ந்து கொண்டு குடும்பத்துல அப்படியே சுத்திடுவான். அவன் எங்கேயும் போக மாட்டான். ஏன்னா இங்க மனம் திரும்பலன்னு அர்த்தம். உன் பலத்தையும் உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான். பலன்லாம் காணாம போயிடும். அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும். ஒரு மனுஷனுக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. இங்க வீட்டுக்குள்ளே பிசாசு உள்ள வந்துட்டான் அப்படின்னாலே பலன்லாம் போயிடும். பலன்லாம் போயிட்டு அப்படின்னா அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும். வீட்டுல இருக்க அவ்வளவு ஆஸ்தி, சொத்து, நகை எல்லாமே அப்படியே வெளியே போயிட்டே இருக்கும். எப்படி உள்ள கொள்ளை பொருள் அப்படி எல்லாம் சம்பாதிச்சாங்களோ, கொடுமையினால சம்பாதிச்சாங்களோ, அது எல்லாமே அப்படியே நேராக பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். ஏன்னா அது உண்மையா சம்பாதிக்கல, நேர்மையா சம்பாதிக்கல. அதனால வரக்கூடிய ஆபத்து. இதுதான் இந்த 2 வசனத்துல நம்ம தியானிச்சிருக்கிறோம். அப்ப உண்மையா ஒரு குடும்பம் வாழ்ந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். இல்ல பிரதர், நாங்க எப்படி பிரதர், நாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு மட்டும்தான் போறோம், அதெல்லாம் பத்தாது. பைபிள் பிரகாரம் வாழ்ந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இரவு நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க, அப்படியே நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் ஆண்டு பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து செய்கிறோம்ப்பா. வேதத்தை தியானிக்கும் போது கர்த்தரை விட்டு எந்தெந்த குடும்பம் தள்ளி போயிருந்தாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னிங்க, மனம் திரும்பி வாழ கிருபை தாங்க. இந்த நாள் முழுவதும் பாதத்தை கிருபைக்கா நன்றி. இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினால வேலை விட்டோம். அதிகால வேளையிலே ஆலயத்து போக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, தகுதிப்படுத்துங்க, கிருபையால் நிரப்புங்க. நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங்ல இருக்காங்க, உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடைங்க, மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, பூர்ண விடுத்தாங்க. கற்பத்தனையாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிர்வதிங்க. டெலிவரிக்கு போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு இருக்கு, ஏற்ற துணையை தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய கரத்தில் மீண்டும். எல்லா தேச ஜனங்களையும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துடுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படும். கடனில் கஷ்டப்படுறாங்க, அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, பாடுகள் இருக்கோ, அது எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரியங்க. தேவனார்ல அப்போ மெடிசன் நம்முடைய கரத்தில் அப்படின்னும் அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா கர்த்தரையே பொருட்படுத்துவங்க. செய்தி கேட்டாங்கப்பா, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உண்மையா வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் கிருபை தாங்க, கர்த்தர் பொருட்படுத்துங்க. உங்க நாம மையுடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய நாமமும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலங்களிலும் நம்மோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.